அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமா. தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி தமிழர் திருநாள் அனைவருக்கும் இனிய போகி திருநாள் நல்வாழ்த்துக்கள். பெரிய அளவுக்கு கொண்டாட ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. நானும் வந்தேங்க. பெரிய அளவுக்கு இன்றைக்கி எல்லாம் அப்படியே அங்காளி பங்காளிங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பொங்கலை வச்சு முதல் நாளே கறி விருந்தோடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி தான் எங்கள் ஃபேமிலியில் அண்ணா ஃபேமிலி, அக்கா ஃபேமிலி எல்லாருமே பெரிய அளவுக்கு அசம்பிளாக இருந்தாங்க. இந்த பொங்கல் திருநாள் அப்படின்னாவே எங்களுக்கு வேறு ஸ்பெஷலாக இருக்கும். நிஜமாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். விளையாட்டு போட்டிகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி நான் ஒவ்வொரு நாளும் எப்படியும் உங்களுக்கு நான் டெலிவரி பண்ண போகிறேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பட் ஆனால் இன்றைக்கி நல்ல கண்டென்ட்டு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், எனக்காக கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவேன். அதை தாண்டி இன்றைய பொங்கல் திருநாளோட கொண்டாட்டம் சிறப்பாக முடிந்தது, மிக மிக சிறப்பாக முடிந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ மிக முக்கியமாக இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, ஏன் எமினி ஹவுதிக்களை அவ்வளோ சீக்கிரம் வீழ்த்த முடியாது அப்படின்ற ஒரு டாபிக் வந்து போட போகிறேன். ஏன் அப்படின்னா 2015 மிகப்பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. சவுதி அரேபியாவும் யூஏயும் சேர்ந்து அதை ஒட்டுமொத்த பாதி உலக நாடுகளே ட்ரை பண்ணாங்க. அப்போ முடிஞ்சுதானா? முடியல. அதுக்கான காரணங்கள் என்ன? அதை தொடர்ந்து மற்ற நிகழ்வுகள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக கொஞ்சம் நம்ம எனக்கு ஃபுல் டீட்டெயிலாகவும் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ள போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. வீடியோக்குள்ள மொதல் விஷயமே மிகப்பெரிய ஒரு புதுமையான தகவல் என்ன அப்படின்னா, நிறைய இந்த எக்ஸ்பர்ட்ஸ், அது இல்லாமல் வந்து முன்னாள் ரிட்டையர்டு ஜெனரல், அமெரிக்காவுடைய ரிட்டையர்டு ஜெனரல், இது மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எமினி அவதிக்களை அவ்வளோ சீக்கிரம்லாம் வீழ்த்த முடியாதுங்க, ரொம்ப கஷ்டங்க, வாய்ப்புகளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்துருக்காங்க. நம்ம கூட இன்றைக்கி பழைய ஹிஸ்ட்ரியை நோண்டி பார்க்க போகிறோம். காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா சும்மா ஒரு 100 இலக்குகளை 73 இடத்துல தாக்கல் நடத்தி விட்டு அவ்வளோதான், எமினி அவதிக்கள் பயந்து விட்டார்கள், இதுக்கப்புறம் தொடங்க மாட்டாங்க, அதையே மீறி நீங்கள் தாக்கல் நடத்தினீர்கள் என்றால் துவம்சம் பண்ணி தூளாக்கி விடுவோம் என்று போதாத குறுக்கு யூகே வேறு அடிக்கடி வந்து குறுக்கு சால் ஓட்டிகிட்டு இருக்காங்கல்ல. ஆக்சுவலாக இதை விட இப்போ சேர்ந்துருக்காங்கல்ல இந்த நேட்டோ நாடுகள், மற்ற நாடுகள்லாம் இதை விட மிகப்பெரிய ஒரு தாக்குதலை முன்னெடுத்திருந்தாங்க. இப்பயாவது ஏதோ கடற்பகுதியில் இருந்து அப்பப்போ ஏர் ஸ்ட்ரைக் போட்டு ஒரு குண்டு மலையை பொழிஞ்சிட்டு திரும்பி வந்து நின்றுக்கிறாங்க. அது நைட் மட்டும் தான் நடத்தினாங்க. ஆனால் 2015 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 6 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, தரைப்படை தாக்குதல் நடத்தினாங்க, வான்வெளி தாக்கல் நடத்தினாங்க, ட்ரோன் தாக்கல் நடத்தினாங்க. யார் அப்படின்னா சவுதி யூஏயும். ஆனால் இந்த பக்கம் எமினி ஹவுதிக்களை வந்து வீழ்த்த முடிஞ்சதா அப்படின்னா வீழ்த்த முடியல. அதுக்கான ஒரு தெளிவான படங்களை நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். இந்த பதிவுகளை நீங்கள் பார்த்துடுங்க. நீங்கள் இந்த வரைபடத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க நம்ம எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா, மார்ச் 2015 சவுதி எமினி ஹவுதிக்கள் மீது ஒரு தாக்குதலை தொடங்கினாங்க. இது நான் நோட் பண்ணுற சவுதிக்கள் மட்டும் கிடையாது, சவுதிக்களோடு சேர்ந்து யூஏயும் இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருந்தாங்க. குறிப்பாக நம்ம இதில் சொல்லணும் அப்படின்னா, இவர்களுக்கு உதவியாக யார்? சவுதி அரேபியாவுக்கும் யூஏஇக்கும் உதவியாக அமெரிக்கா ஆயுதங்களை சப்ளை பண்ணாங்க, யூகே ஆயுதங்களை சப்ளை பண்ணாங்க, லாஜிஸ்டிக் சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸுமே பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கல்ஃப் அண்ட் அதர் ரீஜியன் இருக்காங்களே, அவங்களும் பெரிய அளவுக்கு மற்ற கல்ஃப் நாடுகளும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இது இல்லாமல் இன்னொரு ட்விஸ்ட் என்ன கொடுத்தாங்கன்னா, ஏமன் கவர்மெண்ட் இருக்காங்கல்ல, இங்கே இடத்துல இருக்கக்கூடிய ஏமன் கவர்மெண்ட்டும் சவுதி அரேபியாவுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ 2015 ஒரு பெரும் படையோட இந்த இடத்துல, அதாவது எமினி ஹவுதிக்கள் சனான்ற தலைநகரை வைத்து ஒரு தாக்கல் நடத்தினாங்க. ஸோ இந்த ஏமன் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஹேடி அலைன்டு ஃபோர்ஸஸும் அவங்களோட ஜாயின் பண்ணுறாங்க. ஏக்யூஏபின்றது தனியாக போட்டி போட்டாங்க. ஸோ இவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, எஸ்டிசி அப்படின்ற ஒரு எதிர்ப்பு படைகளும் எமினி ஹவுதிகளுக்கு எதிராக யூஏஇ சப்போர்ட்டில் பண்ணாங்க. பட் இந்த எமினி ஹவுதிஸுக்கு சப்போர்ட் பண்ணது முழுக்க யார் அப்படின்னா, இங்கே ஈரான் மட்டும் தான் இப்படியே கொண்டு வந்து இங்கே ஆயுதங்களை கொடுத்துருந்தாங்க. 2015 தொடங்கப்பட்ட இந்த தாக்குதல் பெரிய அளவுக்கான மாற்றங்களை ஏற்படுத்த முடிஞ்சுதா அப்படின்னா, ஈரானுடைய இன்ஃப்ளூயன்ஸில் யூஸ் பண்ணி உங்களால் பெரிய அளவுக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியல. அதே உங்களுக்கு நான் இன்னொரு வரைபடத்தை காட்டுற பாருங்கள். இந்த வரைபடத்தில் டோட்டலாக அவங்க எந்த அளவுக்கான ஒரு தாக்குதலை தொடுத்துருந்தாங்க அப்படின்னாங்கன்னா, நான் இப்போ ஒரு சொல்கிறேன் பாருங்கள். இந்த சவுதி அரேபியா இருக்காங்கள்ல, 2015 7 வருஷத்தில் 24,000 ஏர் ரைடு, இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், 24,000 ஏர் ரைடு இப்போ தாக்கல் நடத்தினாங்க. இப்போ ஜஸ்ட் 100 தானே தாக்கல் நடத்தினாங்க. இப்போ 100 அப்படின்னா அமெரிக்கா,
இங்கே இருக்கக்கூடிய எமினி அவதிகள் மீது தாக்கல் நடத்தியது 100 குண்டு ப்ளஸ் வந்து 73 இலக்குகள். ஆனால் இங்கே 24,000 ஏர் ரைடு வந்து நடத்தினாங்க. அதற்கு பயன்படுத்தியது பார்த்தீங்கன்னா F3 மற்றும் F-15 ஃபைட்டர் ஜெட்டு. சரி, அதுக்கு கீழே ஓவராலாக ஏர் ரைடு ஃபார் கவர்னன்ஸ் அப்படின்னா எந்தெந்த பகுதியில் ரொம்ப அதிகமாக அவங்க தாக்கல் நடத்தினாங்கன்னா இங்கே ஒரு புள்ளி மாதிரி இருக்குது பாருங்கள். அங்கே சதா, ஹஜா, சனா, மரிபிந்தம் போன்ற முக்கியமான பகுதிகளை கரெக்டாக இப்போ நடத்திய அதே தாக்குதலை தான் இலக்குகளை வைத்திருந்தாங்க சவுதி அரேபியா. சரி, இதனால் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தாங்க அப்படின்னாங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்து ஒரு வரைபடத்தில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த வரைபடத்தில் பெரிய அளவுக்கான ஒரு ட்ரோன் தாக்குதலை ஈடுபடுத்தியிருந்தாங்க கடந்த 7 வருடங்களாக. அந்த 7 வருடங்களில் எல்லா வகையான அவங்க ஏர் ரைடுமே, அதாவது சனாவில் இருந்து இந்த எமினி ஹவுதிஸிலிருந்து டைரெக்டாக யுஏஇக்கு 1500 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ரேஞ்ச் சமாட் 2 சமாட் 3 வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க எமினி ஹவுதிகள். அது இல்லாமல் இன்னும் அதிநவீன ட்ரோன் மூலயமா சவுதியில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதிகள் இங்கே இந்த எஸ்டிமேஷன் மேக்ஸிமம் ரேஞ்சு பற்றியா நான் சொல்கிறேன் பற்றியா இது வரைக்குமே வந்து தாக்கல் நடத்தியிருந்தாங்க. பட் ஒட்டுமொத்த எல்லா படைகளையும் சேர்ந்து இவங்களால் அதாவது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடிஞ்சுதா அப்படின்னா அதை நான் உங்களுக்கு இன்னொரு வரைபடத்துலையும் காட்டுறேன் பாருங்கள். பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவே இல்லை. நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல வர்றது என்னென்னா, சவுதி அரேபியா இருக்காங்கள்ல, சவுதி அரேபியா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க ஈடுபடுத்திய படைகள், அதாவது 2015 2021 வரைக்கும் 2,25,000 படைகள் ஆக்டிவ் பர்சனல் இருந்தாங்க. அதே யூஏஇயில் 65,000 பேர். ஆர்ம்டு வெஹிக்கிள் எப்படின்னா 6,202 பேர். இந்த பக்கம் வந்து 9,255 பேர். டேங்க் 1062 வச்சுருந்தாங்க. யார்? சவுதி அரேபியா. இவங்க 354. எங்கள் சவுதி அரேபியா 897 டோட்டல் ஏர்க்ராஃப்ட் அண்ட் ஸ்ட்ரென்த், இவங்க 554. ஸோ 2020 டோட்டலாக இவங்க செலவு பண்ண தொகை இவர்களுக்கு 48.5 பில்லியன் அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட். இவங்க 19.8 பில்லியன் அளவுக்கான டிஃபென்ஸ் பட்ஜெட். இது இல்லாமல் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் 817 ப்ளஸ் வச்சுருந்தாங்க. பேட்ரியாட்டிக் PSC 2.3 வந்து 108 லான்ச்சஸ் இன் சர்வீஸில் ஈடுபடுத்தினாங்க. அப்போ THAAD 44 லான்ச்சஸ் இன் ஆர்டர். அதே போல் தான் இதே இவ்வளவும் வந்து யாருக்கு எதிராக பயன்படுத்தியிருந்தாங்கன்னா எமினி ஹவுதிகளுக்கு எதிராக வந்து பயன்படுத்தினாங்க. பட் நான் இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட புரிய வைக்கிறேன். ஓவராலாக சவுதி அரேபியா இருக்காங்களே, சவுதி அரேபியா 2016 2010 லார்ஜஸ்ட் மிகப்பெரிய அளவுக்கான இம்போர்ட்டர். எமினி ஹவுதிகளை தாக்கல் நடத்துவதற்காக 11%. இந்த 11%ல் அமெரிக்கா பாருங்கள் 79%, UK 9%, ஃப்ரான்ஸ் 4%, இந்தியா 9.6% வந்து கொடுத்துருக்காங்க. எகிப்து அப்போ 5.8%. எகிப்தோட ஆயுதங்கள் யாருக்கிட்ட வாங்கினாங்கன்னா ரஷ்யா கிட்டேருந்து 41%, ஃப்ரான்ஸு கிட்டேருந்து 28%, யூஎஸ் கிட்டேருந்து 9%. அல்ஜீரியா 4.3% கொடுத்துருந்தாங்க. ஃப்ரான்ஸு கிட்ட 69%, ஜெர்மனி கிட்ட 12%, சீனா கிட்ட பார்த்திங்கன்னா 10% வாங்கியிருக்காங்க. அது இல்லாமல் கத்தார் 3.8%, அவங்களும் அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி இவங்ககிட்ட வாங்கி கொடுத்தாங்க. சேம் இப்போ நம்ம உக்ரைனை திங்க் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரியான ஒரு நிலைமை தான். அதே போல் யூஏயும் பாருங்கள், அமெரிக்கா கிட்ட, ஃப்ரான்ஸ், ரஷ்யா கிட்ட 5%, மீதி அதர் பார்த்திங்கன்னா ஒரு 45%. இது டோட்டலாக அதனுடைய காஸ்ட்டு அதிகபட்சம் 50 பில்லியனுக்கான தொகை. ஸோ இதனால் இங்கே அதை எமினி ஹவுதிக்குள்ள எந்த அளவுக்கு இவங்களால் பீட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ஃபைனல் வரைபடம் இது 2021 டோட்டலாக தொகுக்கப்பட்டது. ஒரு எதுவுமே பண்ண முடியல. அவங்களோட நிலைகளை இவங்களால் அசக்க கூட முடியாமல் போயிடுச்சு. எப்போ 2015 2021 வரைக்கும் பெரிய அளவுக்கு இவ்வளோ செலவு பண்ணி இவருக்கு குட்டி ஏரியா தான். ஆக்சுவலாக எமினி ஹவுதிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி ஏரியா தான், பெருசாலாம் கிடையாது. ஏமனோட கம்பேர் பண்ணும்போது, சவுதி அரேபியாவோட கம்பேர் பண்ணும்போது ஒரு சாதாரண ஒரு சின்ன பிளேஸை இவங்களால் வீழ்த்த முடிஞ்சுதான்னா முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா அதுதான் அவர்களுடைய தாக்கம், தாற்பரிமம். அதுதான் இப்போ நம்ம இவங்க அமெரிக்கா சொல்லலாம், சும்மா ஒரு 100 குண்டை வச்சு நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம், நாங்கள் பெருசாக வந்து சாதிச்சிட்டோம் அப்படின்லாம் சொல்லலாம். பட் கண்டிப்பாக முடியவே முடியாது. ஸோ அதுதான் இந்த வரைபடங்கள் முழுமையாக சொல்லப்படுகிற விஷயங்கள் எல்லாமே வந்து அவ்வளோ சீக்கிரம் எமினி ஹவுதிகளை வந்து நம்ம சாதாரணமாக எடை போட்ட முடியாது. அதனால தான் யுஏஇ, சவுதியும் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ரிட்டையர் ஜென்ரல் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2015 இதே மாதிரி தான் ட்ரை பண்ணாங்க, பெரிய அளவுக்கு பண்ண முடியல. ஸோ இவங்களோட கம்பேர் பண்ணும்போது அமெரிக்கா ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஸோ பார்க்கலாம்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதிவுகளை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கிளாரிஃபை ஆகிருப்பீங்க. நிஜமாகவே அமெரிக்காவால்
எமினி அவுதிகளை வீழ்த்த முடியுமா அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இன்று கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகளே கூட ஒரு 100 தாக்கல் நடத்தினாங்கல்ல, அதில் பெரிய இலக்குகள்லாம் அவங்களால அடைய முடியல, சும்மா பேருக்கு எங்களுடைய தாக்குதல் வெற்றின்லாம் சொல்லியிருக்காங்க. இதனால் எமினி அவதிகளோட அவங்களுடைய பதில் நடவடிக்கைகளில் கொஞ்சம் கூட குறையுமான நிச்சயம் குறைந்திருக்கிறான்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இன்னொரு அடிஷ்னல் தகவலை சொல்லிடுறேன். காரணம் என்ன, இன்றைக்கி யூகேனுடைய ஃபாரின் மினிஸ்டர் வேறு இன்றைக்கி அடுத்த லெவல் டைலாக், இந்த ரெட் சி கடல் பகுதியில் அப்படியே பெரிய அளவுக்கு கலந்து ஒரு பிரளயமே வெடிச்சிடும், எமினி அவதிகள் மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தாங்கல்ல. ஆக்சுவலாக யூகேனுடைய பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, யூகேனுடைய ஏர்க்ராஃப்ட் கேரியரை வந்து ரெட்சி கடல் பகுதியில் அனுப்பலையாம். காரணம் என்ன அப்படின்னா, போதிய அளவுக்கான ஆட்கள் இல்லை, அது இல்லாமல் அதற்கான குண்டுகள் இல்லை, பொருளாதார சூழ்நிலை இல்லை. பொருளாதார சூழ்நிலை இல்லாதனால தான் இங்கேயே டேக்ஸ் அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. இதில் கூட இப்போ சமீபத்தில் உக்ரைனில் போயிட்டு ஃபண்டிங் கொடுக்குறாங்களா, நேரடி ஃபண்டிங்லாம் கிடையாது, ஒரு கம்பெனியை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே நிறுவுறாங்க, அந்த கம்பெனி அதனால் ப்ரொடெக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த மாற்றம்லாம் கிடையாது. ஸோ இதனால தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயே பெரிய அளவுக்கு ஓட்டைகள் விழுந்திருக்கிறது யூகேயில். இதில் பெரிய டைலாக் வேறுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். நிச்சயம் பெரிய ஒரு தாக்கத்தையும் பெரிய ஒரு மாற்றத்தையும், ஏதோ ஒரு 4-5 நாளில் ஒரு தாக்குதல் நடத்திட்டு ஆஹா நாங்கள் எமினி அவதிகளை வீழ்த்தி விட்டோம், இனி அமைதியாகி விட்டார்கள் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படாது. நிச்சயம் மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை நம்ம எதிர்பார்க்க போகிறோம் ரெட் சி கடல் பகுதியில். ஏன் அப்படின்னா அவங்களோட ஆயுதங்கள் எங்கே வச்சுருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாதான். அது இல்லாமல் ஒரே ஒரு ஒற்றை நாடு ஈரான் வந்து பேக் போனாக இருந்தால் போதும், எவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் முடிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காங்க பாருங்கள், இன்றைக்கி ஈரானுக்கும் சரி ஹெஸ்புல்லா எக்ஸ்போர்ட்டும் சரி பாலிஸ்டிக் மிசைல்ஸும் நேவல் மிசைல்ஸும் வந்து ஹவுதிதா ஏர்போர்ட்டுக்கு குறிப்பாக ஈரான் வந்து அனுப்பியிருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அவ்வளோ சீக்கிரம் எமினி அவதிகளை வீழ்த்த முடியாது, யாரையுமே சாதாரணமாக எடை போட்ட முடியாது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இன்றைக்கி இஸ்ரேலுக்குள்ளார ஹெய்ஃபா பே அப்படின்ற ஒரு பகுதியில் திடீர்னு ஒரு லவுட் எக்ஸ்ப்ளோசிவ் டமார் அப்படின்னு ஒரு வெடிப்பு. பயந்துட்டிங்களா? திடீர்னு இந்த சவுண்டை வேறு பயங்கரமாக வரும்ல, இந்த மாதிரி ஒரு வெடிப்பு வந்தது. இந்த சத்தத்துக்கு அப்புறம் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க என்ன பண்ணாங்க அப்படின்லாம் தெரியல. பட் ஆனால் பத்திரிகைகள்லாம் சொல்லியிருக்காங்க மேபி இறப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி யூஎனில் இஸ்ரேலினுடைய நிரந்தர தூதர் என்ன பண்ணியிருக்கிறார், நிரந்தர தூதர்னால் இஸ்ரேலுக்கான தூதர் வந்து கொஞ்சம் ரொம்ப காண்டாயிட்டாங்க. ஜூஸ் இல்லைன்னா உங்களுக்கு நியூஸே இல்லை அப்படி தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து எனி டைம் காசா மக்களை வெளியேற்றுறது இல்லை மனிதாபிமான அடிப்படையில் கொள்வது மீது எல்லா விஷயங்களையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக வந்து அமாஸ் டெரரிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து இந்த இடத்துல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சரி, ஓகே, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களை, அகதிகளை, பெரிய அளவுக்கு லட்சக்கணக்கான மக்களை பாகிஸ்தான் வெளியேற்றினாங்க. ஏன் யூஎனில் முறையீட்டில், ஏன் எந்த நாடுகளும் அதை பற்றி வாயை திறக்கலை? முஸ்லீம்ஸ் தானே அவங்க. முஸ்லீம் வந்து அவங்க பெருசாக முஸ்லீம் கண்ட்ரி ஒருத்தர் கூட வந்து ஆதரவு தெரிவிக்கல, ஏன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது என்னென்னா, நைஜீரியாவில் கிறிஸ்டியன்ஸ், குறிப்பாக கிறிஸ்டியன்ஸ் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை தொடக்கியிருந்தாங்க. அதில் 200 கிறிஸ்டியன்ஸ் மீது மிகப்பெரிய அளவுக்கு இனப்படுகொலை செய்திருந்தார்கள். அதை பற்றி ஒரு வாய் கூட யாருக்குமே திறக்கலை. ஸோ ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு நாங்கள் மட்டும்தான் கிடைப்போம். ஸோ நோ ஜூஸ் நோ நியூஸ், அது மாதிரி எங்களை மட்டும் தான் நீங்கள் டார்கெட் வைக்கிறீங்க, எங்களை விட அதிகமான தாக்குதல் இந்த உலகில் நடந்து கொண்டிருக்கிறது, அதை பற்றியும் கொஞ்சம் வாய் திறந்தீர்கள் என்றால் சற்று நன்றாக இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க. ஸோ மீண்டும் பைடன் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அவுட்ரேஜ் அப்படின்னா, உங்களுடைய எல்லைகளை நீங்கள் மீறினீங்க அப்படின்னா நீங்கள் எல்லை இல்லாமல் போயிடுவீங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ஃபைனலாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் இஸ்ரேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சவுத் லெபனான் பகுதியில், இஸ்ரேல் சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லா தரப்பிலிருந்து ஒயிட் பாஸ்பரஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க, தடை செய்யப்பட்ட ஒயிட் பாஸ்பரஸை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ காசா பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் இருக்காங்கள்ல, மருத்துவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன் அப்படின்னா, இப்போ அடுத்து 9 டிகிரி செல்சியஸ் கீழே இறங்க போகுது காசாவில். எல்லாருமே வந்து ஒரு டெம்பரரி டென்ட்டுக்குள்ளே வந்து அடைச்சிட்ருக்காங்க. அப்படி டெம்பரரி டென்ட்டுக்குள்ளார அவங்க அடைக்கும் போது அவங்களுடைய ஹைப்போதெர்மியா வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய குழந்தைகள்லாம் வர நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க, ஏற்கனவே அடிபட்டு இருக்காங்க. அதனால் ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துங்க. டெம்பரரி டென்ட்டில் வந்து 9 டிகிரி செல்சியஸில் வந்து இருக்க முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு வேண்டுகோளும் வைத்திருக்கிறார்கள். காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவர்களும் சரி, காசாவில் இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்டரும் வந்து இந்த ரெக்வஸ்ட்டை வச்சுருக்காங்க. எங்களை வரும் காலங்களிலிருந்து உணவில்லாமல் உடையில்லாமல் பெரிய அளவுக்கு இந்த குளிரில் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கிறோம், கொஞ்சம் ஹெல்ப் அப்படின்ற அளவுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம்.
இந்த பக்கம் ஹவுதிகள் சார்பாக ஏதாவது உதவிகள் செய்யப்படுகிறதா, இல்லை இஸ்ரேல் தரப்பில் இருந்து உதவிகள் செய்யப்படுகிறதா, இல்லை வேறு ஏதாவது வெளியிலிருந்து மற்ற நாடுகள் வந்து உதவி செய்யப்படுகிறதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் இன்று நடத்திய தாக்குதல் கிட்டத்தட்ட இன்று 100வது நாள் நடந்த தாக்குதலில் 125 பேர் பக்கம் இறந்து போயிருக்கிறாங்க. 23,968 பேர் பக்கம் இறந்துருக்காங்க. நம்ம கொஞ்சம் வரைபடத்தையும் சேர்த்து பார்த்துடலாம். இந்த வரைபடங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்றத நீங்களே பார்த்துடுங்க. ஆக்சுவலாக இந்த வரைபடத்தை நம்ம நோக்கும்போது நம்ம மேலேருந்து பார்த்துடலாம். இந்த பகுதி லெபனான், கீழே இருக்கிறது இஸ்ரேல். ஸோ இது எல்லாமே இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள். இங்கே 3 இந்த மஞ்சள் கலர் இருக்குல்ல, இது ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதல்கள். ஸோ இந்த பகுதியில் 2 பக்கம் மாறி மாறி தாக்கல் நடந்தாலும் கொஞ்சம் அப்படியே குறைந்திருக்கு, அமைதியாக எடுத்திருக்காங்க. பட் பாலஸ்தீன பகுதி இருக்கு இல்லையா, இந்த ரெட் கலர் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கான சண்டைகள் போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து கைதுமே பண்ணியிருக்காங்க. நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த காசா பகுதிக்குள்ளார நடத்தப்பட்ட தாக்குதல். இந்த காசாக்குள்ளே நடத்தப்பட்ட தாக்குதலில் ஒரு விஷயம் நம்ம நோட் பண்ணோம்னா, இந்த பாதி இருக்கு இல்லையா, இந்த பாதி பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் ஓவராலாக இந்த பாதி ஃபுல்லாக பிடிச்சிட்டோம்னு சொல்லப்பட்டாலும் இந்த இடத்துல 2 தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க ஹிஸ்புல்லா தரப்புலேருந்து. இங்கே ஒரு தாக்குதல், இந்த ஒரு தாக்குதல். இன்னும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் வந்துடலாம். இந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இன்று மட்டும் அப்ராக்சிமேட்டாக 125 பேர் வந்து இறந்து போனதாக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணோம்னா எங்கேயும் சரி, அதே போல் இங்கேயும் சரி, ஓவராலாக நார்த்தன் ஜோனில் இஸ்ரேல் முன்னேறி கொண்டு இருந்தாலும் ஸோ இழப்புகள் இன்றும் கொஞ்சம் கூட குறையாமல் அதுக்கான தாக்குதலை முன்னெடுத்திருக்காங்க. ஸோ மொத்த இழப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது 23,843, இதில் குழந்தைகள் மட்டும் 11,422. அப்போ உமன் முட்டையெல்லாம் 5,822 பேர் வந்து இறந்து போயிருக்கிறாங்கன்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க இந்த வரைபடத்தை மூலிமா. ஸோ தாக்குதல் கொஞ்சம் கூட குறையாமல் நடந்துட்டு தாங்க இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லாங்க. ஃபைனலாக அந்த இஸ்ரேல் காசாவுடைய பிரச்சனையை நம்ம ஃபைனல் நியூஸில் என்ன சொல்ல வரணும் அப்படின்னா, காசாவுக்குள்ளார இஸ்ரேல் மருந்துகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணதற்கான அக்ரிமெண்ட்டை வந்து விட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மாட்டினாங்க பார்த்தியா, இஸ்ரேல் இன்றைக்கி மாட்டிட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஐசிஜியில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் மருந்துகள் உள்ள வரத்துக்கு தடை விதிக்கலை, உணவுகள் உள்ள வரத்துக்கு தடை விதிக்கலை, ஹவுதிகள் தான் எடுத்து போயிடுறாங்க, மீதி எகிப்து தான் தடை விதிக்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேன் இஸ்ரேல். இன்று எப்படி இதுக்கான அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணாங்க? இந்த கேள்வி இருக்கா இல்லையா? இன்றைக்கு இஸ்ரேல் தரப்பிலும் சரி மற்ற தரப்பிலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்று மருந்துகள் உள்ளே வருவதற்கான அக்ரிமெண்ட்டை போட்டிருக்காங்க அப்படின்னாங்கன்னா நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்? அப்போ எங்கே பேசுனது உண்மை, எங்கே பேசுனது பொய், இந்த இடத்துல விஷயம் வருதா இல்லையா? சரி, என்னமோ அவங்க அங்கே பேசிட்டாங்க. ஐசிஜேவில் அதாவது இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அதை நம்பி இருக்கிறாங்க. கூடிய விரைவில் இஸ்ரேலுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரப்போகிறது. அதில் நிறைய தெரிந்த விஷயங்கள் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பட் நிறைய பொய் உரைத்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு கண் கூட தெரியுது இல்லையா? சரி, அப்படியே மற்ற விஷயங்கள் நகர ஆரம்பித்திடலாம். குறிப்பாக இன்னொரு தகவல் சொல்லியிருக்காங்க. ஸ்வீடன் கிட்டத்தட்ட நேட்டோ கூட இணைந்து நீர்மூழ்கி கப்பல் இருக்குல்ல, நீர்மூழ்கி கப்பலை வந்து பால்டிக் சி பகுதி இருக்கு இல்லையா, பால்டிக் சி பகுதியில் விடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஸ்வீடன் விடலை, பெரும்பாலும் ரஷ்யா கொஞ்சம் ஆக்கிரமிப்பு அந்த இடத்துல அதிகமாக ஆக்கிரமிப்புனா அதை பயன்படுத்திய பகுதிகள் இருந்தது. பட் முதன்முறையாக நாங்கள் நேட்டோவோடு சேர்ந்து நாங்கள் சப்மரீன் யூஸ் பண்ண போகிறோம், சப்மரீன் 2027-28 பயன்பாட்டுக்கு வரப்போகிறது அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கேயும் ஒரு பெரிய அளவுக்கான ஆதிக்கத்தை செலுத்த போகிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அதே போல் உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்க, இதுவரை எங்ககிட்ட 30 நாடுகள் வந்து செக்யூரிட்டி கேரண்டி, அதாவது எல்லை பகுதிகளை பாதுகாக்கிறது, அப்புறம் வேறு ஏதாவது தாக்கல் நடத்தினாலும் முன்கூட்டி அறிவிப்பு போன்ற பெரிய அளவுக்கு ஈடுபட்டிருக்கா. இல்லை G7 நாடுகள் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் ஈடுபட்டிருக்காங்க. ஹோப் 30 நாடுகள் தாண்டி நிறைய நாடுகள் எங்கள் பக்கம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. குறிப்பாக ரஷ்யாவுடைய ஜேர்னலிஸ்ட் வந்து கொஞ்சம் ரஷ்யாவில் பெரிய அளவுக்கான கரப்ஷன் ஏற்படுகிறது அப்படின்ற அளவுக்குலாம் கடுமையான விமர்சனம் புட்டின் மீது வைத்தார். ஆனால் திடீர்னு அவர் இன்றைக்கி மர்மமான முறையில் இறந்திருக்கிறார். எப்படி இருந்தார் எப்படின்லாம் தெரியல. ஸோ யாரெல்லாம் ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது விமர்சனங்கள் வைக்கிறார்களோ அனைவரும் மர்மமான முறையில் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ரஷ்யா கொஞ்சம் வெகுண்டு எழுந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு ஈவென்ட் செக்யூரிட்டி கவுன்சில் நான் உலகத்திலே பார்க்கலன்ட்டாங்க. இந்த ஒரு கரப்டட் பணம் கொடுத்தா யாருனாலும் புகழ்ந்து பேசுவாங்க. அப்படி தான் அமெரிக்கா பணத்துக்காக வாயை பொழந்துட்டு இருக்கிறாங்க. அதனால் அவங்க பணம் கொடுத்த உடனே அவங்கள பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. ஆப்கானிஸ்தான் போராக இருக்கட்டும், இல்லை ஈராக் வாராக இருக்கட்டும், இல்லை எல்லா பகுதியில் கிரைம்ஸ் இன் காசா பகுதியில் நடக்கிறதா இருக்கட்டும், எதையுமே வாய் திறந்து பேச பக்கு இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லி ரொம்ப ஒரு கடுமையான வார்த்தைகளை வந்து பிரயோகிச்சிருந்தாங்க. இன்றைக்கி ரஷ்யா தரப்பில் இருக்கக்கூடிய
நிரந்தர தூதர் அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம. ஸோ ஃபைனலாக அந்த வீடியோ நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ தைவானுடைய எலெக்ஷன் நத்திங் சேஞ்சஸ், ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் வராதுன்னு சொல்லிட்டு சீனா முழுமையாக நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறோம். ஸோ பெருசாக ஏதோ தைவானுடைய தேர்தல்னால தனி இண்டிபெண்ட் வந்துடும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. சேஞ்சஸும் வராதுங்க, அப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து மிக முக்கியமான பகுதி என்ன, ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மாஸ்கோவில் இருக்கக்கூடிய 21,000 ரெசிடென்ட்ஸ் -20°C ஹீட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதனால பெரிய அளவுக்கு தடுமாற்றிருக்காங்க. 1,00,000க்கு மேல் உள்ள மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு அஃபெக்டட் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. எங்கள் -20°C ஹீட்டிங் இல்லைனா எங்களால் எப்படி வாழ முடியும். நிறைய பேர் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க, ஹைப்போதெர்மியா வர அளவுக்கான கண்டிஷனில் இருக்காங்க. ஸோ ஃபைனலாக யூரோப் யூனியனை குளிர வைக்கிறோன்னு சொல்லியிருந்தீங்க, உக்ரைனை குளிர வைக்கிறேன்னு சொல்லியிருந்தீங்க. பட் இன்று ரஷ்யா தடுமாறி கொண்டிருக்கிறது, எங்கேயோ ஒரு ஓட்டை விழுந்து விட்டதை கொஞ்சம் சரிபார்க்கன்றமாக சொல்லியிருக்காங்க. அதே போல் உக்ரைனை வளப்படுத்துவதற்காக இந்த 2-3 நாடுகள் பெரிய அளவுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க. அது என்ன அக்ரிமெண்ட், யார் அப்படின்றது இந்த வீடியோ பதிவை பார்த்துடுங்க. ஸோ உக்ரைன் நார்மலாக எப்படி ஏற்றுமதி பண்ணுவாங்க அப்படின்னாங்கன்னா, இந்த கருங்கடல் வழியாக ஏற்றுமதி செஞ்சுட்டு இங்கேருந்து இஸ்தான்புல் வழியாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் மத்திய தரை கடல் வழியாக கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ரஷ்யா பெரிய அளவுக்கு தலையிடுறதுனால உக்ரைனால் ஏற்றுமதி பண்ண முடியாதனால ஒரு 3 நாடுகள் மிகப்பெரிய அளவுக்கு முயற்சி செய்கிறாங்க. 1 ரொமானியா, 2 பல்கேரியா, 3 கிரீஸ். இவங்க 3 பேரும் 3000க்கும் மேற்பட்ட ஒர்க்கர்ஸ் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பாதையை அமைக்கிறாங்க, உக்ரைனிலிருந்து கொண்டு வந்து இந்த தரைக்கடல் பகுதி, இங்கே கிரீஸில் இருக்கிற தரைக்கடல் பகுதியை சேர்த்துவதற்கு. ஸோ இங்கே நம்ம உக்ரைனில் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மால்டோவன் ஹைவே இருக்கு இல்லையா, மால்டோவன் ஹைவேன்னு போட்டிருக்காங்க. மால்டோவா பக்கத்தில் அப்படியே இங்கே பாருங்கள், இந்த பாதையை கொண்டு வந்து இங்கே சேர்த்து இங்கே ஃபைனலாக இங்கே ஒரு போர்ட் இருக்குல்ல, இந்த போர்ட்டுக்கு கொண்டு வராங்க. அப்படி இல்லையா, இந்த போர்ட்டு கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாதையை யார் எடுத்துக்கிறாங்கன்னா, பல்கேரியா எடுத்துக்கிறாங்க தனது பொறுப்பில். பல்கேரியா என்ன பண்ணுறாங்க, இங்கிருந்த பாதையை கொண்டு வந்து இங்கே சேர்த்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிரீஸ் தனது பொறுப்புகளை ஏற்றிக்கிறாங்க. ஆனால் இதுக்கான ஃபண்டிங் பல்கேரியா தான் கொடுக்குறாங்க. இந்த ஹைவே ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும், அதாவது அண்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா அது கோடு கோடாக இருக்கிற எல்லாமே அண்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்கள் எல்லாம் பாருங்கள், கோடு கோடாக இருக்கிறது. நான் இன்னொரு கலரில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஓவராலாக இந்த கோடு கோடாக இருக்கிறது எல்லாமே அண்டர் த கன்ஸ்ட்ரக்ஷன். மெயினாக முடிஞ்ச ப்ராஜெக்ட் மட்டும் இங்கே மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இது ஏற்கனவே இருக்கிற பாதைகள், இதெல்லாம் வந்து புது பாதைகள் இந்த இடத்துல அமைக்கிறாங்க, மீது எல்லா இடத்துலையும் அமைஞ்சு கொண்டு வராங்க. இந்த ப்ராஜெக்டை எப்போ அவங்க கொண்டு வராங்கன்னா 2025க்குள்ளே முடிக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. அமெரிக்கா இது பெரிய அளவுக்கு தனது லாஜிஸ்டிக்கை வெளியே கொண்டு வரணும், இதுதான் பிளான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ Q4 அதாவது 2024 4வது குவார்ட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே மால்டோவானுடைய ஹைவே இருக்குல்ல, அந்த ஹைவே ப்ராஜெக்டை ரொமானியா கொண்டு வந்து இந்த இடத்துல இணைக்க போகிறாங்க. ஸோ அதுவுமே மிகப்பெரிய பார்த்து அமைக்க போகிறது. இது வந்தது அப்படின்னா எங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வின் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து நம்ம. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோம்பு சேனல். நன்றி, வணக்கம்.